HTML iframe. HTML இந்த iframe காமனாக எதற்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்பேஜ்க்குள்ளேயே இன்னொரு வெப்பேஜை நம்மளால வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த iframe வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ iframe இந்த டேகை நான் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட அபவுட் பேஜில் நான் ஹோம் பேஜை வியூ பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இந்த சோர்ஸில் என்னோட ஹோம் பேஜை நான் லிங்க் பண்ணுறேன். இப்போ ஹோம் பேஜை கொடுத்துட்டேன். இப்போ பாருங்களேன், எனக்கு என்னோட அபவுட் பேஜில் இந்த ஹோம் பேஜோட வியூ வந்து ஷோ ஆகுது. ஸோ இதுதான் இந்த iframeோட பர்பஸ். ஸோ இதில் நீங்கள் பார்டர் கொடுத்துக்கலாம். ஃப்ரேம் பார்டர் வந்து நான் 2ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இதில் பார்டரோட வந்துருச்சு. இதில் நீங்கள் வித் அண்ட் ஹைட் ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வித்தை வந்து ஒரு 200னும் ஹைட்டை ஒரு 400ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டையுமே நீங்கள் iframe யூஸ் பண்ணி வியூ பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த சோர்ஸ்க்குள்ளே நான் ஒரு பிடிஎஃப் ஃபைலை கொடுக்குறேன். இந்த sample.pdf அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து இங்கே ஷோ ஆகுது. ஸோ நான் இதிலே ரீட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதுவுமே நான் டவுன்லோட் பண்ண தேவையில்ல, அப்படியே என்னால் ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஒரு லைன் பிரேக் டேக் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூடியூப் வீடியோவையும் இதில் நீங்கள் ஷோ பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் ஏதோ ஒரு வீடியோ லிங்கை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கு இந்த embed அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த iframeோட லிங்க் வரும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோவுமே இந்த வெப்பேஜில் ஷோ ஆகுது. ஸோ இது மாதிரி நீங்கள் இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு காஃபி ஷாப் இல்லை ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்து ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த வெப்பேஜோட கான்டாக்ட் பேஜில் உங்களோட லொக்கேஷன், அதாவது உங்கள் ஷாப் இருக்கக்கூடிய லொக்கேஷனை பின் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த iframe யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ மேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் உங்கள் லொக்கேஷன் ஏதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் மேப்பில். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் கொச்சின்னு செலக்ட் பண்ணுறேன். இந்த ஷேர் ஆப்ஷனில் போயிட்டு இதுலையுமே யூடியூப்பில் எப்படி நீங்கள் காப்பி பண்ணீங்களோ அது மாதிரி embed அந்த லிங்க் வரும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு நான் இதில் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து அந்த மேப் வந்து இங்கே ஷோ ஆகுது, என்னோட வெப்பேஜில் ஷோ ஆகுது. ஸோ இது மாதிரி நீங்கள் iframe யூஸ் பண்ணி மேப்பு, யூடியூப் வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் அண்டு அனதர் ஒன் வெப்பேஜுமே நீங்கள் ஷோ பண்ண முடியும்.